ஓகே, இப்போ ரெஸ்யூம் பில்டு பத்தி நம்ம பார்த்தோம். ரெஸ்யூம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, ரெஸ்யூம் அப்லோட் பண்றோம், நாக்ரியில் பண்றோம், அல்ல இண்டீடு ஏதோ ஒரு ஜாப் போர்ட்டல்ல பண்றோம். தென் நம்ம மெயில் வரும். இந்த மாதிரி ஒன்று கால் வரும் அல்லது மெயில் வரும். ஸோ இந்த 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 கீ ஸ்கில்ஸ்ல வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பர்சன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வரும். அல்லது டேரெக்டா இந்த ரெக்ரூட்டர் வந்து கால் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க உங்களோட ரெஸ்யூம் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. ஃபில்டர் பண்ணி அதில் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஸ்க்ரீன் பண்ணி மோஸ்ட்லி மெயில் வரும். ஸோ எங்கிட்ட ஏதாவது சாம்பிள் மெயில் இருந்தால் நான் காமிக்கிறேன். ஐ வில் ட்ரை டு ஷோ என்ன மாதிரி மெயில் இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இல்லை ரொம்ப அர்ஜென்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க டைரெக்டாக வந்து காலே பண்ணிடுவாங்க. பட் இது எல்லாமே பேஸ்டான இவர் இதை பொறுத்து, லைக் பேஸ்டான இவர் ரெஸ்யூமை பொறுத்து தான். இப்போ என்கிட்ட ஒரு மெயில் இருக்கு, அதை வேணா நான் காமிக்கிறேன். ஹெச்எல்லேருந்து ஒரு மெயில் வந்தது, அது எங்கே வச்சுன்னு தெரில. அதில் கொஞ்சம் நீட்டாக எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ ஒரே நிமிஷம், நான் எதுவும் மெயில் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன்னு பார்க்குறேன். அதையே காமிச்சோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மெயில் ரிப்ளை பண்ணுறப்பையும் தெளிவாக ரிப்ளை பண்ணணும். ஒரு ஹெடர் ஃபுட்டரோட கரெக்டாக ரிப்ளை பண்ணணும். மெயில் ரிப்ளை பண்ணுறதும் ஓகே. ஒரு 2-3 மெயில் இருக்கு, அதை காமிக்கிறேன் நான். ஸோ இது ஹெச்எல்லேருந்து வந்த மெயில். இது இந்த மாதிரி மெயில் வரும். We are planning to conduct interview on below position in HCL, direct HCL, Madurai location இது. Please respond if you are located around Madurai. உங்களோட கரண்ட் சிடிசி என்ன, எக்ஸ்பெக்டட் சிடிசி என்ன, நோட்டீஸ் பீரியட் என்ன, எந்த டைம் அவைலபிளாக இருக்கீங்க. ஸோ ஜாப் டைட்டில் வந்து விண்டோஸ் அட்மின், விஎம்ஆர் அட்மின். ஸோ அது நான் வந்து கொடுத்துருக்கேன். என்னென்ன ஜாப் டைட்டில் என்ன, ஸ்கில் செட் என்ன, ஜாப் டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்கேன். இங்க ஒரே ஒரு டவுட்டு. இப்ப நாகூர்ல இருந்தே இதே மாதிரி கேட்ட மாதிரி வருது இல்ல? நாகூர்ல இருந்தே நமக்கு வருது இல்ல? நான் நாகூர் மெயில் நாகூர்ல இருந்து வந்திருக்குது. ஆமா, இது நாகூர்ல தான் வந்திருக்கா? ஆமா, சரி. இந்த மெயில் பாத்தீங்கன்னா நாகூர்ல இருந்து டைரக்டா வந்திருக்கும், அல்லது இவங்க இல்ல, இது வந்து டைரக்டா அந்த கன்சர்ன் பர்சன் அனுப்பிச்ச மெயில். இப்ப நாகூர்ல இருந்து வந்தா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலாம்ல? நாகூர்ல இருந்தாலும் நீங்க ரிப்ளை டு ஆல் கொடுத்து நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலாம். நாகூர்ல இருந்து வந்தாலும் பண்ணலாம்.
ஸோ இல்ல டேரக்ட் இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ரெஸ்யூம் டவுன்லோட் பண்ணிட்டு அதுல இருந்து நமக்கு ஒரு மெயில் பண்ணிருப்பாங்க. அல்லது நான் வந்து ஜாப் போர்ட்டல்ல வந்து நான் வந்து ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிருப்பேன். அந்த ஜாப் அதாவது which means அந்த HCL-ஓட டைரக்ட் ஜாப் போர்ட்டல், அந்த HCL டைரக்ட் ஜாப் போர்ட்டல் நம்ம அப்லோட் பண்ணிருப்போம். அதுல இருந்து அதே மாதிரி அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஃபோசிஸ், TCS, HCL எல்லாத்துலயுமே நீங்க எப்படி TNPC-ல வந்து ஜாப் அப்ளை பண்றீங்களோ அதே மாதிரி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா மேபி அங்க ஓப்பனிங் தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். தெரிய வந்து நீங்க உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் மெயில் கம்யூனிகேஷன் இருக்கும் அல்லது மொபைல் கம்யூனிகேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் கம்யூனிகேஷன் வச்சுப்போமே, HR கால் பண்ணி பேசிக் ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. லைக் நீங்க வந்து உங்க பேர் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்க ரெடி டு ஜாயின், ஈஸி டு ஜாயின், உங்களோட நோட்டீஸ் பீரியட் என்ன, உங்களோட CTC என்ன, எக்ஸ்பெக்டட் CTC என்ன, இதெல்லாமே கேட்பாங்க. இந்த ஸ்கில் செட் உங்களுக்கு ஓகேவா, நீங்க இந்த ஸ்கில்ல தான் ஒர்க் பண்றீங்களா, இதெல்லாமே கேட்பாங்க. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா then they will forward the resume to interview panel. ஓகேங்களா? அப்ப அவங்க நெக்ஸ்ட் டைம் இன்னொரு கால் பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணியிருக்கோம், we will share the link through the mail. மெயிலில் தான் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்பயுமே வந்து வீடியோ காலில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேபி சில இன்டர்வியூ வந்து நான் L3 பொறுத்தவரை சொல்றேன். சில இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து மொபைல் காலாக இருக்கும். அதாவது ரெக்ரூட்டரே கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி இன்டர்வியூ பண்ணுவாங்க. அல்லது தே வில் கமான், இப்போலாம் மோஸ்ட்லி டீம்ஸில் தான் வர்றாங்க, ஜூம்லேயோ டீம்ஸ்லேயோ வந்து வீடியோ கால் தான் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டே வீடியோ கால் தான் இருக்குது. தென் அவங்க வந்து வீடியோ கால் வருவாங்க. நமக்கு வந்து இன்டர்வியூ இந்த டைமுக்கு ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு நமக்கு மெயில் அனுப்பிச்சிருவாங்க, இந்த லிங்க்ல நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி மெயில் அனுப்பிச்சிருவாங்க. தென் நம்ம அதில் வந்து ஜாயின் பண்ணி இன்டர்வியூ ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ இன்டர்வியூவில் அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் இன்ட்ரோடக்ஷன். நீங்க ஒரு இன்டர்வியூட்ட நீங்க யாருன்னு தெரிய வைக்கணும் அப்படின்னா அது உங்களோட இன்ட்ரோடக்ஷன் தான் முடியும். சரியா? ஸோ இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க யாரு, எந்த கம்பெனி, என்னது ஒரு விஷயம், சம் ஹெச்ஆர்ஸ் வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பண்றதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷெட்யூல் பண்றதுக்கு இல்ல ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி கூட உங்க கம்பெனில எவ்வளவு சர்வீஸ் இருக்கு, எத்தனை டீம் சைஸ் என்ன, இப்போ வந்து என்னென்ன மாடல் சர்வீஸ் நீங்க யூஸ் பண்றீங்க, ஸோ அந்த பேசிக்கான ஒரு கொஸ்டின்ஸ், டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்கறாங்க. பேட்ச் லேப் எப்படி பண்றீங்க, மேன் லேப் பண்றீங்க, என்ன டூல் யூஸ் பண்றீங்க, ஸோ அந்த மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ரா பத்தி கேக்குறாங்க. இப்போ ப்ரோ சொன்ன மாதிரி இன்ஃப்ரா டீடைலா ரொம்ப மெயினா கேக்குறாங்க. ஓகே ஓகே ஓகே. பிரதர், நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ சொல்லலாமா பிரதர்? சொல்லுங்க. பிரதர், நான் வந்து ஆக்சுவலா எங்க டீமுக்கு நாங்கள் ஆள் எடுத்திருக்கோம் பிரதர், நிறைய பேர் எடுத்திருக்கோம். ப்ராசஸ் பண்ணி ஆக்சுவலாக இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுனா பிரதர், இப்போ வந்து எங்க டீமுக்கு வந்து நான் ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் பேஸ் பண்ணி சொல்றேன், நெட்வொர்க்கிங் பேஸ் பண்ணி. நெட்வொர்க்ல ஓகே நீங்க வந்து VMware இருக்கு, நீங்க இது பண்ணிக்கங்க, சிங்க் பண்ணிக்கங்க. இப்போ எங்க டீமுக்கு வந்துட்டு பிரதர் ஒரு 5 பேர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஒரு ஸ்கில் செட்டை ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணுவோம் பிரதர். என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் கண்டிப்பா வேணும், எதுதான் நமக்கு தேவையில்லை, ஃபர்ஸ்ட் அதை நாங்கள் டிசைன் பண்ணுவோம் பிரதர். இப்போ வந்து ஒரு ரவுட்டிங் ஸ்விட்சிங்னா BGP, OSPF, MPLS அதெல்லாம் கண்டிப்பாக வேணும். இப்போ வந்து எனக்கு EAJP தேவையில்லை, அது தெரிஞ்சாலும் தெரியும், தெரியலனாலும் வேண்டாம் அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் மேண்டேட்டரி ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம் பிரதர். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு என்னென்ன ஸ்விட்சிங் சைட்லேருந்து VLAN தெரிஞ்சிருக்கணும், VTP தெரியணும், ஒரு பேலால்டோ ஒரு அதுவும் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு JD ரெடி பண்ணுவோம் பிரதர். நாங்கள் ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா அது வந்து மேனேஜரோட ஃபர்ஸ்ட் ஒரு கால் சிங்க் பண்ணுவோம். கால் சிங்க் பண்ணி வச்சுட்டு அதை ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணோம், இதெல்லாம் ஓகேவான்னு ஃபர்ஸ்ட் ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கடுத்து நாங்கள் HR-ஓட ஒரு கால் செட்டில் பண்ணுவோம். நாங்கள் HR நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, எங்களுக்கு வந்துவிட்டு இப்படி ஒரு ஆள் வேணும், ஒரு அந்த அவருக்கு வந்து என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா மேண்டேட்டரி ப்ரோட்டோகால் OSPF, MPLS, BGP மேண்டேட்டரி. EAJP எனக்கு தேவையில்லை, தெரிஞ்சாலும் ஓகே, தெரியலனாலும் எனக்கு ஓகே. சரிங்களா? அதுக்கடுத்து ஸ்விட்சிங் சைடில் வந்து எனக்கு வந்து VLAN, VTP இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். HSRP ஒரு சில ப்ரோட்டோகால் தெரியலன்னா எனக்கு பிரச்சனை, ஆனால் இதெல்லாம் மேண்டேட்டரி ப்ரோட்டோகால், எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்ஸ் ஃபுல்லாக அந்த கீவேர்ட்ஸ் ஃபுல்லாக அவங்க மட்டும் கொடுக்குறது. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, இதுமாரி அவங்க இது இன்ஃப்ரால பற்றிலாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு, அதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு நாங்கள் ஒரு வேர்ட் ஃபார்மேட் ரெடி பண்ணி இப்போ
வந்து இப்போ நீங்க டிவைஸ் மைக்ரேஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா என்ன டிவைஸ் மைக்ரேஷன்ல இருக்கிறீங்க? கேட்லிஸ்ட் டிவைஸா, ரவுட்டரா, நீங்க எத்தனை டிவைஸ் நீங்க உங்க இதுல உங்களோட இதுல இன்ஃப்ரால இருக்குது, அது ஃபுல்லா நாங்க அவங்க அந்த வேர்ட்லயே நாங்க கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே நாங்க கொடுத்துருவோம் brother அவங்க கிட்ட, ஹெச்ஆர்ட்ட. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்க கூட ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இது மீட்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போய் ரிசோர்ஸை சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. நாங்க கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா கீவேர்ட்ஸ், நாங்க என்ன கொடுத்தோமோ அந்த கீவேர்ட்ஸ் வச்சுதான் ஹெச்ஆர் வந்துகிட்டு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் OSPF எல்லாம் மேண்டேட்டரி ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, OSPF கண்டிப்பா எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குது, நம்மளோட இதுல போட்டிருக்கோம் பாத்தீங்களா ஸ்கில் செட், இந்த ஸ்கில் செட்டும் நம்மளோட ஜேடியும் சிங்கா இருக்கணும் பிரதர். நம்ம ஸ்கில் செட் ஒன்று போட்டுட்டு நம்ம ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல வேற ஒன்று போட்டோம். இப்போ எனக்கு விசென்டர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசென்டரி அதில் மென்ஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க ஜேடியில, அப்போ அது வந்து பெருசு சிங்க் ஆகாது பிரதர். இப்போ நம்ம ஸ்கில் செட் வந்து விசென்டர் போட்டிருக்கணும், அந்த விசென்டர் ரிலேட்டடா நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பிரதர். நம்ம வந்துகிட்டு இப்போ ஸ்கில் செட் வந்துகிட்டு எனக்கு வந்து ES6 தெரியும்னா நான் ES6 பத்தி என்னென்ன நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன், நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், அதை எப்படி நான் ட்ரபிள் ஷூட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேடியில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்கில் செட்டும் ஜேடியும் இன்டர்கனெக்டாக இருக்கணும் வைங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்க்ரீனிங் என்ன பண்ணுவாங்க ஹெச்ஆர் வந்துட்டு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த OSPF அந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்க்ரீனிங் எடுப்பாங்க பிரதர். அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இதுமாரி உங்களுக்கு இந்த ப்ரோட்டோகால்ஸ் தெரியுமா, இதெல்லாம் மேண்டேட்டரி ப்ரோட்டோகால்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, OSPF தெரியுமா, BGP தெரியுமா, ESXi தெரியுமா, VMware தெரியுமா, விசென்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு கால் வரும்ன்றது. உங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேடியும் ஸ்கில் செட் எல்லாம் மேட்ச் ஆகுது, ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மேட்ச் ஆகுது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரெஸ்யூமே எங்க மேனேஜருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெஸ்யூம் என்ன பண்ணுவோம் எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு நாங்கள் இன்டர்வியூ பேனல் நாங்கள் ஷெட்யூல் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு கால் பண்ணுவோம் ரிசோர்ஸுக்கு. நாங்கள் கால் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுப்போம் நீங்க எடுத்துருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ ஃபுல்லாக முடிச்சதுக்கு நாங்கள் அப்புறம் வந்து எல்லாம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ரிசோர்ஸ் எவ்வளோ தெரிய ஒரு ஐடியா இருக்குன்னா நாங்கள் செகண்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ நாங்கள் மூவ் பண்ணுவோம் ரிசோர்ஸ். இப்போ செகண்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ ஓகே ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவங்க ஃபைனல் மேனேஜர் ரவுண்டு, அப்புறம் HR ரவுண்டு, அப்புறம் அவங்களுக்கு ஆஃபர் லெட்டர். ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து எங்கே ரிசோர்ஸோடைய ரெக்யர்மெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா டீம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்கிறது. அவங்களோட ரெக்யர்மெண்ட் டீம்ல இருந்து அவங்களுக்கு என்ன வேணும் அந்த இடத்துல நம்ம எப்படி இது பண்ணிக்கணும்னா ஸ்கில் செட்டும் ஜாப் நம்மளோட டே டு டே ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்களா, அதுவும் இதுவும் சிங்காக இருக்கணுங்கிறது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துனே HR என்ன கேட்பாங்கன்னா உங்களோட டே டு டே என்ன, நீங்கள் இது என்னென்ன பண்ணுவீங்க, இதே நீங்கள் டீம் லீடராக இருக்கீங்கன்னா நம்ம இன்னொரு கொஸ்டின் சேர்த்துக்குவாங்க. இப்போ நீங்கள் டீம் லீடர் எத்தனை உங்களுக்கு எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, எத்தனை மேனேஜ் பண்றீங்க, எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து ஹேண்டில் பண்றீங்க நீங்க உங்க டீம்ல ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க டெய்லி கிளைண்ட் உங்க கிளைண்ட் யாரு, உங்க கிளைண்டோட டெய்லி சிங்க்அப் கால் இருக்கும், இல்லை வீக்லி ஒன்ஸ் சிங்க்அப் கால் இருக்குமா, இல்லை கிளைண்ட் ப்ரிப்ஸ் நீங்க ஒர்க் பண்றீங்களா, அப்படி எல்லா கொஸ்டின்ஸ் கேட்டு அப்புறம் உங்களுடைய கரண்ட் சிடிசி என்ன, எக்ஸ்பெக்டட் சிடிசி என்ன, உங்களுடைய நோட்டீஸ் பீரியட் என்ன, இது எல்லாம் ஃபைனலாக முடிச்சு தான் பிரதர் இந்த ஒரு அடுத்த ப்ராசஸ் அப்படியே மூவ் ஆகும் பிரதர், ஒவ்வொன்றா ஸ்டெப் ஆகி. ஆனால் ஒரு ரெக்யர்மெண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பிரதர், ஒரு டீம்ல வந்துகிட்டு என்னோட டீமுக்கு எனக்கு ஒரு 5 பேர் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா அந்த 5 பேருக்கு என்னென்ன வேணும் கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். மேண்டேட்டரி ஸ்கில்ஸ் என்ன, இது தெரிஞ்சாலும் தெரியல பிரச்சனை இல்லை அப்படின்றத அந்த ஸ்கில் ஃபிளேவர்ஸோட நாங்கள் கொடுத்துருவோம். ஸ்கில் செட் வந்து OSPF BGP அதை கொடுத்துன்னு அவங்க மேனேஜர்ட்டு கொடுப்போம். ஃபர்ஸ்ட் லெவலில் எங்கள் டீமுக்கு ஒரு சிங்கப் கால் ஒன்று போகுங்கிறத அதை முடிச்சு HRஓட நாங்கள் அடுத்தது ஒரு சிங்கப் கால் வைப்போம். ஓகே, அவங்க என்ன பண்ணுவோம்னா எங்கள் மேனேஜர் என்ன சொல்லிடுவாருன்னா இதுமாரி இதெல்லாம் மேண்டேட்டரி ஸ்கில்ஸு, கண்டிப்பா அந்த ரிசோர்ஸுக்கு இந்த ஸ்கில்ஸ் தெரியணும், இதெல்லாம் தெரிஞ்சாலும் ஓகே, தெரியல எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சு ஃபுல்லா நௌகரியில போய் அப்புறம் என்னென்ன ஜாப் போர்ட்டல்லாம் இருக்கும், ஜாப் சர்ச் போர்ட்டல்லாம் இருக்கும், அதை ஃபுல்லா ரெடி பண்ணி அவங்க வந்து ரெஸ்யூம் ஃபில்டர் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க பிரதர். ஸோ நாங்கள் தான் என்ன பண்ணுவோம்னா ஃபைனலாக இந்த கேண்டிடேட்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இந்த கேண்டிடேட் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இது இன்டர்வியூ செட்டில் பண்ணுங்க HR சொன்னோம்னா HR வந்து உங்களுக்கு திரும்ப கால் பண்ணி இந்த டைம் அவைலபிளா, நீங்க இந்த டைம்ல உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஓகே அப்படின்ட்டு அவங்களுக்கு அவங்க செட்டில் பண்ணுவாங்க பிரதர். டீம்ஸ்லயோ வெப்எக்ஸ்லயோ ஏதோ ஒன்று செட்டில் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் நம்ம அப்படியே நெக்ஸ்ட்டாக போய்கிட்டே இருக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஓவர்வியூன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவர் சொன்னது எல்லாமே பேக் அண்ட் ப்ராசஸ். ஒரு இன்டர்வியூ நடக்கிறதுக்கு பேக் அண்ட்ல என்னென்ன ஒர்க்லாம் நடக்கும், எப்படி அந்த ரெஸ்யூமை செலக்ட் பண்ணுவாங்க, எப்படி இந்த ஸ்கில்ஸ் கொடுக்குற பேக் அண்ட் ப்ராசஸ். இப்போ ஃப்ரண்ட் அண்ட்ல
அசோக், நீங்க ரீசெண்டா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்களா? உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஆமாம், இப்போ லாஸ்ட்டாக அட்டன் பண்ண இன்டர்வியூ வந்து எனக்கு சண்டே நைட் வந்து எனக்கு மெயில் வந்தது. சரி, மெயில் இல்லை, கால் வந்தது. கால் வந்துட்டு அவங்க வந்து கேட்டாங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்டு, இப்போ நான் உங்களுக்கு மெயில் அனுப்புகிறேன், நீங்கள் வந்து மெயில் செக் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு டீம்ஸ் இன்டர்வியூ இருக்கும், அதை அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் ஓகேன்னு சொன்னேன். அந்த மெயிலுக்கு வந்து ரிப்ளை கொடுத்தேன். ரிப்ளை கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த நாளே ஷெடியூல் பண்ணாங்க. ஷெடியூல் பண்ணிவிட்டு அவங்க டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் பேசிக்காக விஎம்வேர் பற்றி கேட்டாங்க. அப்புறம் வந்து சர்வரில் வந்து எஃப்எஸ்எம் ரூல்ஸ் மட்டும் கேட்டாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து நாளைக்கு வந்து நேரில் வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. டைரெக்டாக கூப்பிட்டு அங்கே டிஸ்கஸ் பண்ணாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் நடந்துச்சா? செகண்ட் ரவுண்டுன்றது அதான் டைரக்ட் மீட்டிங்கில் அவங்க ப்ராஜெக்ட் பற்றி சொன்னாங்க. உங்களை அதான் மெயினாக அந்த வீடியோ பற்றி கேட்டாங்க. மெயினாக வீடியோ ப்ராஜெக்ட் தான் பண்ணுறோம், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் எடுத்து ஆக்சஸ் ஜம்ப் சர்வர் எடுத்து இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோன்னு சொன்னோன்னே, இல்லை கான்ஃபிகரேஷன் அதெல்லாம் தெரியுமான்னு கேட்டாங்க. இல்லை அதில் எனக்கு எக்ஸ்போசர் இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே, நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் இருக்க மாதிரி இருக்கும், நான் உங்களுக்கு கேட்டி கொடுத்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக சேலரியை பற்றி தான் சொன்னாங்க. எங்கள் பட்ஜெட் இவ்வளோ தான், உங்களுக்கு அது ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. அது மாதிரி பாண்டு இருக்குன்னு சொன்னாங்க. பாண்டா ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் அப்போ அது சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து அவங்க டீம் லீடு கூட பேச வச்சாங்க. டீம் லீடுக்குள்ள சேம் இதே மாதிரி ஈவினிங் வந்து கனெக்ட் பண்ணிட்டு பேச வச்சாங்க. அவரும் சேம் இதே தான் கேட்டார். எங்களுக்கு அப்போ என்ன சொன்னாங்கன்னா, வீடியோ எக்ஸ்பர்ட் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு மாதிரி கேட்டேன். இல்லைங்க, வீடியோ எனக்கு எக்ஸ்போசர் இல்லை, பட் வந்து நான் கற்றுப்பேன், புது ப்ராடக்ட்னால நான் கற்றுக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி ஹிந்தி கேட்டாங்க. ஏன்னா இது பேங்கிங் செக்டரு, நேஷனலைஸில் வந்து மேனேஜ் பண்ணுறதுனால, பேங்கிங் மேனேஜ் பண்ணுறதுனால ஹிந்தி தெரியுமான்னு கேட்டாங்க. ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொன்னேன். பட் இருந்தாலும் நான் கற்றுக்க நெசசரி இருந்தாலும் நான் கற்றுப்பேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதோட எக்ஸ்பர்ட் எவ்வளோ சேலரி எல்லாம் கேட்டுட்டு இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 1 வீக்காக எனக்கு வந்து ரிப்ளை வரவே இல்லை. நானும் மெசேஜ் பண்ணேன். அப்புறம் மெசேஜ் பண்ண பிறகு ஹெச்ஆர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அப்புறம் எனக்கு கால் பண்ண இன்டர்வியூ இருக்கு, நான் ஒரு நம்பர் வச்சிருந்தேன், அவருக்கு மெசேஜ் பண்ணேன். அவரும் ரிப்ளை பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் எனக்கு ரிப்ளை வந்துச்சு. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் மண்டே வந்து ஜாயின் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அட்டன் பண்ணுவோம். சரி ஓகே, ஜாயின் பண்ணிக்க நான் ஓகேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க நடுவில் அவங்க ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க. அது ஃபஸ்ட்டு வந்து இமிடியேட்டாக ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் வந்து எனக்கு அது நோட்டீஸ் பீரியட் இருக்குன்னு சொன்னனால சரி ஓகே சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் இல்லை. அந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து வேறு ப்ரொஃபைலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ப்ரொஃபைல் பார்க்க ஆரம்பிச்சு அப்புறம் அவங்களுக்கு என்ன தெரியல. அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு கால் பண்ணிட்டு கூப்பிட்டுருக்காங்க. பட் பேக்ரவுண்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியல. ஃபைன். ஸோ நான் இதுக்கு மாதிரி டிஎஸ்ல ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். அதோட இதை பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். ஹெச்ஆர் கால் பண்ணாங்க, ஸ்கெடியூல் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து டிசிஎஸ்ல இருந்து எடுத்தாங்க, இன்டர்வியூ பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் ஓரளவு ஈஸியாக தான் இருந்தது. தென் செகண்ட் ரவுண்ட் வந்து கிளைண்ட் ரவுண்டு. கிளைண்ட் ரவுண்ட்னா நம்மள எந்த ப்ராஜெக்ட்ல போட போறாங்களோ அந்த ப்ராஜெக்ட்ல கிளைண்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த கிளைண்ட் வந்து இன்டர்வியூ பண்ணாங்க செகண்ட் ரவுண்டு. ஸோ இது எல்லாமே வீடியோ கால் தான், ரெண்டுமே வீடியோ கால் தான். செகண்ட் ரவுண்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேனேஜர் ரவுண்டு கூட வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சு டெக்னிக்கல் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் ரவுண்டு, கிளைண்ட் ரவுண்டு, அதுக்கடுத்து மேனேஜர் ரவுண்டு. ஸோ மேனேஜர் வந்துட்டு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக கேட்பாங்க. லைக் நீங்கள் வந்து எத்தனை பேரை மேனேஜ் பண்ணியிருக்கீங்க, இப்போ உங்ககிட்ட ஒரு டீம் கொடுத்தா மேனேஜ் பண்ணுவீங்களா, ஒரு S1 இஷ்யூ வந்துருச்சு உடனே எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, உங்கள் டீமில் வந்து ஆளே இல்லை, ஒரு இஷ்யூ வந்து உங்களுக்கு அந்த இஷ்யூ பற்றி தெரியாது, அதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க, நீங்கள் கால் பண்ணுறீங்க யாருமே ஃபோன் பிக் பண்ணல, உங்களுக்கு அந்த இஷ்யூ பற்றி எதுவுமே தெரியாது, அதை எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க. அப்புறம் வந்துட்டு வாட் இஸ் சேஞ்சு, ப்ராப்ளம் டிக்கெட்னா என்ன, ஐடிஎல் ப்ராசஸ், சர்வீஸ் நோனா என்ன, சிஎம்டிபி. ஸோ அந்த மாதிரி சில காமன் கொஸ்டின் தான் வந்து இந்த மேனேஜர் ரவுண்டில் இருக்கும். ரெண்டாவது ரவுண்டு செலக்ட் ஆகல, ஆல்மோஸ்ட் செலக்ட் ஆன மாதிரி தான். ஸோ மேனேஜர் ரவுண்டு ஓரளவு சும்மா ஒரு
அந்த மேனேஜர் டெக்னிக்கலா கேட்க மாட்டாங்க, ஒரு ப்ராசஸ் ஓரியன்டா அந்த ரவுண்டு இருக்கும். அதை முடிஞ்ச பிறகு ஃபீட்பேக் நமக்கு அனுப்புவாங்க. ஃபீட்பேக் அனுப்பிச்சு ஹெச்ஆர் டிஸ்கஷன் இருக்கும். ஹெச்ஆர் டிஸ்கஷன்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து சேலரி டிஸ்கஷன் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஹெச்ஆர் டிஸ்கஷன் நத்திங் பட் மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு மாடை வாங்குற மாதிரி. நீங்க போயிட்டு ஒரு சந்தைக்கு போயிட்டு ஒரு ஆடை வாங்குனீங்கன்னா எப்படி ஒரு பேரம் பேசி வாங்குவீங்களோ அதுதான் ஹெச்ஆர் பண்ணுவாங்க. அவங்களோட ஜாபே அதுதான். இப்போ உங்களுக்கு நீங்க சிடிசி, இப்போ கரண்ட் சிடிசி வந்து 10 lakhs, நீங்க எக்ஸ்பெக்டட் சிடிசி 15 lakhs கேட்குறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 50% ஹைக்கு, இதுக்கு பேர் 50% ஹைக்கு. அப்போ ஹெச்ஆர் வந்து உட்காந்துட்டு என்ன பேசுவான் அப்படின்னா, இல்லை எங்களால் 50% கொடுக்க முடியாது, 50% ஹைக் வராது, ஏன்னா நீங்க 10 லட்சம் தான் வாங்கியிருக்கீங்க, ஒரு 13 lakhs கொடுக்குறோம் அல்லது 12.5 lakhs கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க பேசுவாங்க. இல்லை 13 lakhs வந்துட்டு எனக்கு அது செட் ஆகாது, அட்லீஸ்ட் 14 lakhs கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு அந்த ஒரு சேலரி சிடிசியை வந்து ஃபைனலைஸ் பண்ணி, சரி ஹெச்ஆரோட டாஸ்க் என்னன்னா ஒரு பட்ஜெட் இருக்கும், அந்த பட்ஜெட்டுக்குள்ள அவங்க முடிக்கணும். மோஸ்ட்லி முடிச்சிருவாங்க. இஃப் சப்போஸ் நீங்க கேட்குற பட்ஜெட் இல்ல கொஞ்சம் பிரேக் ஈவனா இருக்குன்னா தென் தே வில் செக் ஃபார் த இன்டர்வியூவர். இந்த இவங்ககிட்ட போயிட்டு செக் பண்ணி இந்த மாதிரி இந்த கேண்டிடேட் வந்துட்டு கொஞ்சம் சேலரி அதிகமாக எதிர்பார்க்குறாங்க, டெக்னிக்கல் ஸ்கில் வந்து எப்படி இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு டெக்னிக்கலாக நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா அவங்க கேட்குற சேலரி கொடுத்துருவாங்க. டெக்னிக்கலாக நல்ல சவுண்ட் அவன் அந்த கேண்டிடேட் வந்து டெக்னிக்கலாக நல்ல சவுண்டு, ஸோ ரீட்டைன் அந்த எம்ப்ளாயை வந்து அந்த கேண்டிடேட்டை வந்து ஆன்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம கேட்குற சேலரி கொடுத்து பண்ணிடுவாங்க. இல்லை ஓகே தான், டெக்னிக்கலாக ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இல்லை என்னால் இந்த 15 lakhs கொடுக்க முடியாது, 12 lakhs தான் கொடுக்க முடியும், உங்களுக்கு ஓகேனா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து அந்த ஹெச்ஆர் வந்து பேரம் பேசுவாங்க. ஸோ பேரம் பேசல நானும் ஹெச்ஆர் பேரம் பேசினாலே பயந்துருவேன். ஐயோ என்னடா ஹெச்ஆர் ரொம்ப, அது எப்படி பேசுவாங்கன்னா ஒரு டோன்ல பேசுவாங்க, அது ஒரு டாமினேட்டிங் டோன்ல பேசுவாங்க. அதை பார்த்துட்டு நான் ஆரம்ப காலகட்டத்தில் ஹெச்ஆர் டிஸ்கஷன் போனாலே பயமா இருக்கும். டெக்னிக்கல் ரவுண்டு கூட அட்டன் பண்ணிடுவேன். ஹெச்ஆர் டிஸ்கஷன்ல வந்துட்டு நான் வந்து இப்போ 7 lakhs வாங்கிட்டு இருந்தேன், 10 lakhs கேட்டேன். இல்லை 10 lakhsலாம் எங்களால் தர முடியாது, ஒரு 8.5 தான் தர முடியும், உங்களுக்கு ஓகேனா பாருங்க இல்லாட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாமினேட்டிங் இதிலே பேசினாங்க. நானும் சரி ஓகே சரிங்க ஓகே எனக்கு 8.5னா ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அப்புறம் தான் தெரியுது ஹெச்ஆரை நம்ம முடிஞ்சளவு டாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ அது பேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களுக்கு ஒரு 10+ years மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஹெச்ஆர் வந்து உங்களை அவ்வளோ டாமினேட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ்னா ரொம்ப டாமினேட் பண்ணி பேசுவாங்க, அடிமட்ட ரேட்டுக்கு நம்மளை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஹெச்ஆர் டிஸ்கஷன் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாமே ப்ராப்பரா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். ப்ரோ சின்ன டவுட்டு ப்ரோ, உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்களா, அதே கொஸ்டின் என்கிட்டயும் கேட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இஷ்யூ ஃபேஸ் பண்ண போற, அது உனக்கே தெரியாது எப்படி அதை சார்ட் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நம்ம கரெக்டான ஆன்சர் என்ன கொடுக்கணும்? எனக்கே தெரியாது. இதுக்கு கரெக்டான ப்ரொஃபஷனல் ஆன்சர் இல்ல, நான் அதுக்கு என்ன கொடுத்தேன்னா நான் அதுக்கு என்ன கொடுத்தேன்னா மேக்ஸிமம் கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி டவுன் டைம் வாங்கி அதுக்கப்புறம் அந்த டவுன் டைமுக்குள்ள என்னோட ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணி நான் கொடுத்துருவேன் அப்படின்னு நான் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி டவுன் டைம் கேட்கறது கிளைண்ட்டை, அதைத்தான் நான் ஆன்சரா சொன்னேன். பட் ஆனா இது கரெக்டான ஆன்சர் நம்ம என்ன சொல்றது? உங்களுக்கு அந்த இஷ்யூவே தெரியாது, இதுதான் என்கிட்ட கேட்டாங்க. உனக்கு அந்த இஷ்யூவே தெரியாது, நீ எப்படி அதை சார்ட் அவுட் பண்ணுவ அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ப்ரோ இஷ்யூ தெரியாதுனாக்கா நீங்க எஸ்ஓபி வந்து சிம்பிள், எஸ்ஓபி படிச்சு நீங்க இது சிம்பிள். இந்த क्वेश्चनனா வந்து ரொம்ப தனவே தேவையில்ல. பாஸ்கர் ப்ரோ என்ன சொன்னது கேக்குதா பாஸ்கர்? உங்க வாய்ஸ் பிரேக் ஆக்சுவலா இதுக்கு என்ன பண்ணனும்னா வந்து நீங்க வந்து வெண்டருக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணா போதும், அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே ஓகே. இது ஆக்சுவலி பாஸ்கர் இது ஓகே அல்டிமேட் சொல்யூஷன் வந்து வெண்டர் சப்போர்ட் பண்றது. பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் நம்ம போடணும். என்ன போடணும் அப்படின்னா எஸ்ஓபி வந்து ரெஃபர் பண்ணணும். எல்லா கம்பெனிலையும் எஸ்ஓபி இருக்கும், இல்லது நாலேஜ் பேஸ் இருக்கும். எஸ்ஓபி ஆர் நாலேஜ் பேஸ்னு சொல்லுவோம். அதை நீங்க இப்படி சொல்லலாம், ஐ வில் ரெஃபர் த எஸ்ஓபி, ஸ்டில் என்னால் ஃபைன் பண்ண முடியாட்டி ஐ வில் கோ ஃபார் வெண்டர் கேஸ் ரைஸ் பண்ணுவேன். S2 or S1 டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரொடெக்ஷன் இம்பாக்டை பொறுத்து S1 கேஸை S2 கேஸை ரைஸ் பண்ணுவேன். பட் ஃபர்ஸ்ட் எஸ்ஓபி இருக்கான்னு பார்ப்பேன், அந்த ஆக்டிவிட்டிக்கு இல்லை அந்த இஷ்யூக்கு எஸ்ஓபி இருக்கான்னு பார்த்துட்டு தென் ஐ வில் கோ ஃபார் த
வெண்டர் அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். எஸ்ஓபி எல்லா இடத்துலயும் இருக்கும், எல்லா இஷ்யூக்கும் இருக்கும். நான் இங்க டிஎல் ரெஃபர் பண்ணுவோம் இல்ல ஆர்கிடெக்ட் போன்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாதா கேக்குறேன். ஓகே, என்ன டிஎல் ரெஃபர் பண்ற ஆர்கிடெக்ட் புரியல. இப்போ நமக்கு இது இல்ல சொல்யூஷன் அதாவது தெரியல. நீங்க L2 இருந்தீங்கன்னா L3 டிஸ்கஸ் பண்ணலாம், புரியுதா? L3க்குமே தெரியல அப்படின்னா L4 நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். அவங்களுக்குமே தெரியல அப்படின்னா தான் நீங்க வெண்டருக்கு போகணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். L1னா L2, L2னா L3. இப்போ உங்களுக்கு தெரியாத அப்ப என்ன பண்ணணும்னு கேட்கும்போது நம்ம L3 L4 கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லலாம்ல, அது ஒரு ஆன்சர் தான். இல்ல அது சொல்லலாம், பட் ஆனா இப்படி சிச்சுவேஷன் கொண்டு வருவான். யாருமே இல்ல ஆபீஸ்ல, யாரும் போன் பிக் பண்ண மாட்டாங்க, டீம்ஸ்ல ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, நீங்க வந்து ஸ்டக் ஆகி நிக்கீங்க. அப்ப எஸ்ஓபி தான் நீங்க சொன்ன மாதிரி. அப்ப எஸ்ஓபி தான் பண்ணும். அப்படியே கேட்காம இல்ல இந்த மாதிரி ஒரு இஷ்யூல மாட்டிக்கிட்டீங்க, நீங்க எப்படி ரெஃபர் பண்ணுவீங்கன்னா, சோ அசைன்மென்ட் L2 I will check with L3. நீங்க L3 இருந்தா எஸ்எம்இ செக் பண்ணி பார்க்கலாம். அல்லது அல்டிமேட்டா நீங்க வெண்டர் தான் எதுனாலும் அல்டிமேட்டா கடைசி போத்தா வெண்டர் தான் கேஸ் பண்ண. நம்ம விஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் வெண்டர் தான் கேஸ் பண்ற மாதிரி இருக்கும், ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். எதுவுமே தெரியல, யாருக்குமே எதுவும் பண்ண முடியலன்னா வெண்டர் கேஸ் ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் ஒரு இதா கேட்பாங்க மேனேஜர் ரவுண்ட்ல. நீ வந்து என்ன இன்னொரு 5 வருஷத்துல என்ன பொசிஷன்ல போய் உட்கார போற, உன்னோட கோல் என்ன, எப்படி நீ வந்து க்ரோத் ஆக போற அப்படி சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நீங்க வந்து சொல்லிக்கலாம், அந்த மாதிரி ஆர்கிடெக்ட் ஆகணும்னு எனக்கு ஆசை, நான் விஎம்ஆர் இருக்கிறேன், நான் இப்போ விஎம்ஆர் ஆர்கிடெக்ட் ஆகணும்னு எனக்கு ஆசை, ஸோ நான் ஒரு 3 to 4 இயர்ஸ்ல அதை அச்சீவ் பண்ணிடுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி வாயிலே வர சொல்ல வேண்டியதான். அதான் ஒரு 2 லெவல் எக்ஸ்ட்ரா எடுத்து சொல்லிடலாம்னா, இப்போ நம்ம இருக்கிற லெவல்ல இருந்து ஒரு 2 லெவல்ஸ் அப் போற மாதிரி. ஆமா, இப்போ L2 இருக்கீங்கன்னா எனக்கு வந்து L3 போகணும்னு ஆசை, ஸோ நான் வந்து ஆல்ரெடி L2 ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எதுனாலுமே L3 தான் செக் பண்ண சொல்றாங்க, அப்போ L3 இருந்தா கொஞ்சம் நாலேஜா இருக்கும், கொஞ்சம் நாலேஜை வந்து நான் வந்து கெயின் பண்ணிட்டு L3 போகணும்னு ஆசையா இருக்கு, தென் அதுக்கு எடுத்து ஆர்கிடெக்டா போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சொல்லிக்கலாம். ஆமா, எனக்கு கூட இந்த கொஸ்டின் கேட்டாங்க, நான் ஒரு 2 லெவல் அப் நான் சொன்னேன், அப்படிதான் சொன்னேன். ஓகே, கேட்பாங்க மேனேஜர் ரவுண்ட்ல இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா வைப்பாங்க. மேனேஜர் ரவுண்ட்ல வந்து சர்டிஃபிகேஷன் கேட்டாங்க ஜி, சர்டிஃபிகேஷன் வந்து முடிச்சிருக்கீங்களா அதெல்லாம் கேட்டாங்க. இல்ல அது மேண்டேட்டரி கிடையாது, நம்ம இதுல மேண்டேட்டரி கிடையாது அசோக். கேட்பாங்க சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கீங்களா கேட்பாங்களே தவிர மேண்டேட்டரி எடுத்துக்க மாட்டாங்க. அப்ராட்ல வந்து சர்டிஃபிகேட் மேண்டேட்டரி, அப்ராட்ல வந்து சர்டிஃபிகேட் மேண்டேட்டரி. இந்தியா பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் நாட் மேண்டேட்டரி, ஸ்கில் தான் மேண்டேட்டரி, ஸ்கில் தான் பார்ப்பாங்க, மற்றபடி சர்டிஃபிகேட் பெருசா பார்க்க மாட்டாங்க. ஓகே, சோ இங்க ஒரு 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஹெச்ஆர் நம்ம கால் பண்ணும்போதே டெல்மி அபவுட் சொல்லிட்டு, இப்போ நீங்க அதில் எப்படி நீங்க டெல்மி அபவுட் சொல்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்றாங்க. நம்பர் 1. இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா, அப்படியே வந்து கால்ல ஆன் கால்ல ஹெச்ஆர் உங்களுக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுன்றாங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்க எந்த ஃப்ளோல எப்படி கரெக்டான மெத்தட கரெக்டா சொல்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தானே பண்றாங்க. அது நிறைய ஹெச்ஆர் பண்றாங்க. ஜி சாம்பிள் என்வாயர்மெண்ட் சொல்ல முடியுமா ஜி? ஏன்னா அந்த கொஸ்டின் கேட்கறப்பதான் எக்ஸாக்டா ஏன்னா இப்ப என்கிட்டயே கேட்டாங்க, நீங்க வந்து எவ்வளவு ஹோஸ்ட் ஹேண்டில் பண்றீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு டிக்கெட் வந்து சால்வ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி சடனா கேக்குறப்ப வந்து நம்மளால அது என்ன சொல்றதுனே தெரியல. என்ன வந்து கேட்டாங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லணும், நான் இதுக்கு அடுத்த பாயிண்ட் வர்றேன் சொல்றேன். சரி ஓகே அதே மாதிரி ஓகே ஃபைன். ஸோ டிஸ்கஷன் முடிஞ்சோடனே டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணோம். லைக் உங்களோட பே ஸ்லிப்பு, லாஸ்ட் 3 month பே ஸ்லிப்பு, உங்களோட ரிலீவிங் லெட்டர், ப்ரீவியஸ் கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், ரிலீவிங் லெட்டர், பிஎஃப் இருந்தால் பிஎஃப், இதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கு ஆஃபர் ரிலீஸ் பண்ணுவான். பட் இது எல்லாமே நடக்கிறது உடனே நடக்குமான்னு கேட்டால் எல்லா கம்பெனிலும் உடனே நடக்காது. சில கம்பெனி உடனே நடக்கும். ரெக்ரூட்மெண்ட் வந்து இப்போ அசோக் வந்து உடனே ரெக்ரூட் பண்ணணும் அப்படிங்கிறத உடனே எல்லாம் நடந்துச்சு, இமிடியட் ஜாயின். ஆனால் HCL பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ்ஓ இன்ஃபோசிஸோ போனீங்கன்னா ப்ராசஸ் லென்த்தியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிச்சு அடுத்த ரவுண்டு வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். அவன் ரிசல்ட்டை சொல்றதுக்கே, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்றதுக்கே ஒரு 3 நாள் கழிச்சு தான் ஹெச்ஆர் இன்ஃபார்ம் பண்ணுவான். அப்புறம் அதுக்கு அடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு தான் இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுவோம். செகண்ட் ரவுண்டு முடிஞ்ச பிறகு நமக்கு ரிசல்ட் சொல்றதுக்கு ஒரு 2 நாள் ஆகும், இல்லை 1 நாள் ஆகும். இதனால அடுத்து மேனேஜர் ரவுண்டு உடனே வச்சிருவான். மேனேஜர் ரவுண்டு முடிஞ்ச உடனேயும் நீங்க செலக்டடா ஷார்ட் லிஸ்டடா ஆயிட்டீங்களா இல்லையான்னு சொல்றதுக்கு அது ஒரு வாரம் கூட ஆகிடுவான். HCL பாத்தீங்கன்னா பழைய அட்டம் பண்றப்ப 10 நாள் மேல ஆகிட்டான். அதோட ஹைலைட் என்ன தெரியுமாண்ணா, இப்போ உங்களுக்கு கான்டாக்ட் பண்ற ஒரு ஹெச்ஆர் ஷெட்யூல் பண்ற கான்டாக்ட் பண்ண ஒருத்தரா இருப்பாங்க, இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ற ஒருத்தனா இருப்பான். அவனுக்கு என்ன ஸ்டேட்டஸ் என்னாச்சுன்னு கேட்டா அவனுக்கு தெரியாது. இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி முடிச்சுட்டு அட்டன் பண்ணிட்ட பிறகு ஃபீட்பேக் அவன்கிட்ட கேட்டா
எனக்கு தெரியாது, இன்னொருத்தருக்கு மூவ் ஆயிடுச்சு, அவங்களே உனக்கு கால் பண்ணுவாங்க. ரொம்ப போடுறேன். அது சில கேசஸ்ல அவங்க ப்ராப்பர் ஹேண்ட் ஓவர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ HCL மாதிரி கம்பெனிலாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ப்ராசஸ். மேபி அவங்களோட ப்ரோட்டோகால் அப்படி இருக்கலாம். ஸோ மேனேஜர் முடிஞ்சு உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு 10 days ஆயிரும் சொல்றதுக்கு. 10 days ஆனதுக்கப்புறம் HR டிஸ்கஷன் நடந்து அதுக்கப்புறம் எல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு 5 days ஆகும். தென் ஆஃபர் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு 2-3 நாள் ஆயிரும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ப்ராசஸ் மட்டுமே ஒரு 2 வாரம் 3 வாரம் இழுத்துருவாங்க. பண்றாங்கன்னா இல்லைன்னா என்ன பண்றாங்கன்னா ஆஃபர் ரிலீஸ்க்கு முன்னாடியே பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணிட்டு ஒரு 15 நாள் டைம் எடுத்துட்டு ஆஃபர் ரிலீஸ் பண்றாங்க. அப்படி மேபி சில கம்பெனில வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணிட்டு ஆஃபர் ரிலீஸ் பண்ணுவாங்க. சில கம்பெனில ஆஃபர் ரிலீஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பட் MNC ஃபுல்லாவே என்ன பண்றாங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் ஆஃபர் ரிலீஸ் பண்ணுவாங்க. லைக் TCS, விப்ரோ, இன்ஃபோசிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்றீங்க இல்லையா, இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். நீங்க அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்களா இல்லையா, எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த கம்பெனி முதல் இருக்கா இல்லையா, அந்த பிசிக்கலா நீங்க ஃபேக் கம்பெனியா இல்ல உண்மையான கம்பெனியான்னு சொல்லி என்கொயரி மெயில் கம்யூனிகேஷன்ல மோஸ்ட்லி மெயில் பண்ணுவாங்க. மெயில் பண்ணி என்கொயரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த கேண்டிடேட் வந்து உங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஆமா இந்த எம்ப்ளாய் ஐடி கொடுக்கணும், இந்த எம்ப்ளாயர் வந்து ஒர்க் பண்ணாங்க, இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லிடுவாங்க. தென் அது ஓகே எல்லாமே ஆனதுக்கு அப்புறம் தான் ஆஃபர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சின்ன கம்பெனியா இருந்தா பட் அவ்வளவு சீக்கிரம் அது சின்ன கம்பெனியா இருக்கு ஒரு ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து வெரிஃபிகேஷன் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருவாங்க. ரொம்ப ரொம்ப ஹார்ட் கோரா இருக்காது. லைக் TCS எல்லாம் பாத்தீங்கன்னா தோண்டி எடுத்துருவோம் நம்ம ஹிஸ்டரிய. வீட்டுக்கு வருவாங்க. 1 மாசம் டைம் எடுத்துறானா, நான் 1 month டைம் எடுத்துறாங்க. என் ஃப்ரெண்ட் கூட ஒருத்தன் அப்படிதான் பண்ணாங்க. 1 month டைம் எடுத்துட்டு வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டு தான் அவனுக்கு வந்து ஆஃபரே வந்து கொடுத்து ஜாயின் பண்ண வச்சாங்க. என்னன்னா கம்பெனி வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீங்க உண்மையா அந்த இடத்துல இருக்கீங்களா இல்லையா, உங்க வீட்டுக்கு வருவான், வீட்டுல இருந்து போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுவான், உங்க லொகேஷனுக்கு ஒரு நேரம் வந்து உங்களோட டீடைல்ஸ் வாங்குவான். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி முடியறதுக்கு டைம் ஆகும். ஸோ ஆஃபர் ரிலீஸ் ஆன பிறகு நீங்க அந்த கன்சர்ன் டைம்ல கூட நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்ன பண்றாங்க, சிலர் வந்து தேர்ட் பார்ட்டியோட லிங்க் கொடுத்துட்டு பிஃபோர் ஆஃபர் ரிலீஸ்க்கு தேர்ட் பார்ட்டி லிங்க் கொடுத்து டாக்குமெண்ட்ஸ் தேர்ட் பார்ட்டி லிங்க்ல ஆட் பண்ண அப்லோட் பண்ணோம்னா தேர்ட் பார்ட்டி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்றாங்க. அப்படி பண்றாங்க. இல்ல மேக்ஸிமம் வந்து தேர்ட் பார்ட்டி தான் வந்து வெரிஃபை பண்ணுவான். கரெக்ட்டா இறங்கி பண்ண மாட்டான். ஒரு லிங்க்லயே வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. ஒன்னு மோஸ்ட்லி சம் கேசஸ்ல மட்டும் லிங்க் கொடுத்துறாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி இப்போ வந்து ஒரு சிலதெல்லாம் இருக்குன்னா டெலாய்டி ஒரு சிலதெல்லாம் லிங்க் கொடுத்துட்டு நம்ம அப்லோட் பண்ணி விட்டுட்டோம்னா அவன் வந்து வெரிஃபிகேஷன் முடிச்சு சொன்ன பிறகு ரிலீஸ் பண்றான். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ல நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியா நம்ம டெசிக்னேஷன் இல்ல see பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ல ஜஸ்ட் வெரிஃபை பண்றது நீங்க உங்க கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்களா, உங்களோட எம்ப்ளாய் ஐடி அங்க இருக்கா, எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். ஜி இது டைரக்டா வருவாங்களா கம்பெனிக்கு இல்ல மெயில் கன்ஃபர்மேஷன்? டைரக்டாவும் போடுவாங்க, மெயில் அது டிபெண்ட்ஸ் அந்த அவங்களோட இத பொறுத்து. மெயில் மோஸ்ட்லி தான் மெயில் தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஓகே டைரக்டா போறது டாட்டா போவாங்க. சென்னையில ஒரு கம்பெனில ஹலோ ப்ரோ, சென்னையில ஒரு கம்பெனில செலக்ட் ஆனேன். 2 இன்டர்வியூ எல்லாம் முடிச்சிட்டேன். அவன் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்கிட்ட கேட்டான். நான் என்கிட்ட கேட்டேன் என் வீட்டுக்கு முன்னாடி போட்டோ எடுத்து அனுப்பு, கூகுள்ல லொகேஷன் எடுத்து அனுப்பு, த்ரெட்மெயில்ல ஓடி அனுப்புனாடா. ரொம்ப மோசங்க. நான் அதோட சொல்லிட்டேன், ஏன்னா எனக்கு வேலையே வேண்டாம்டா போடா. இதுதான் புரோட்டோகால் அவங்க வச்சிருக்கிறது. போட்டோ எடுத்து அனுப்ப சொல்றானோ, எனக்கு அது கடுப்பாகி போச்சு. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு நம்பர் தெரியற மாதிரி போட்டோ எடுத்து அனுப்பணும். உங்க வீட்டு முன்னாடி லொகேஷன் ஆன் பண்ணிட்டு வீட்டு முன்னாடி இருந்து போட்டோ எடுத்து அனுப்பணும், லொகேஷன் ஷேர் பண்ணணும். லொகேஷன் அந்த ஃபெட்ச் பண்ணனும். அந்த லொகேஷன் ஃபெட்ச் பண்ணாதாங்க, இல்லனா கஷ்டம். இது எதுக்கு தெரியுமா? டேட்டா அது ரீச் ஆச்சு அப்படினா இது பண்றதுக்காக. ஓ அதுக்கடுத்து கேட்டேன் அவன்கிட்ட, எதுக்கு இதெல்லாம் கேக்குறேன்னு. சப்போஸ் நீ பாண்டுக்கு முன்னாடி எங்கேயோ ஓடி போயிட்டேன்னு நான் எப்படி உன்னை பிடிக்கிறது அப்படின்னு என்கிட்ட கேட்டான். டேய் நான் என்னடா இதுக்கான வரேன் அப்படின்னு. செம காமெடி. அதோட வேண்டாம். பாண்ட் வந்து எல்லா கம்பெனிலும் இருக்காது. முக்கியமா எம்என்சில பாண்ட் இருக்கவே இருக்காது. திருப்பி கால் பண்ணி டீம் லீடருக்கு ஒன்னு செலக்ட் பண்ணிட்டோம், 2000 ரூபாய் கூட்டிட்டு டீம் லீடருக்கு செலக்ட் பண்ணிட்டோம். போடா நீ வேண்டாம், இன்டர்வியூ வேண்டாம் அப்படின்னு போயிட்டேன். டேட்டா சென்டர்ல செலக்ட் பண்ண. அதுதான் காமெடி. 2000 ரூபாய் மட்டும் கூட்டிட்டு உன்னை டீம் லீடரா ப்ரொமோட் பண்ணிருக்கோம், நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னா. இல்ல வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். 2000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுத்துட்டு டீம் லீடர்னா அது ரொம்ப மோசங்க. அட்லீஸ்ட் ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கூட்டினாவது ஓகேன்னு யோசிக்கலாம். அதுக்கு நான் எம்ப்ளாயே இருந்துக்கலான்றீங்களா?
நல்ல வேலை அவன் எடுக்கல, அந்த கம்பெனில ஜாயின் பண்ணல. அது முடிச்சு ஒரு மாசத்துல நான் அப்ராட் வந்துட்டேன். நல்ல வேலை அங்க ஜாயின் பண்ணி இருந்தா இன்னும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கணும். வேஸ்ட். அது மாதிரி பாண்ட் வந்து எல்லா கம்பெனிலும் இருக்காது. எம்என்சில முக்கியமா பாண்ட் எல்லாம் கிடையாது. நீ இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணணும், இதுல சைன் பண்ணாது, அப்படி எந்த ஒரு எம்என்சிலயுமே கிடையாது. மீடியம் கம்பெனிலயும் கிடையாது. ரொம்ப சின்ன கம்பெனில மட்டும்தான் நீங்க வந்து மேண்டட்ரியா வந்து 6 மாசம் இருக்கணும், 1 இயர் இருக்கணும், உங்க சர்டிபிகேட் எங்க கிட்ட இருக்கும், நீங்க வந்து பிரேக் பண்ணிட்டு போனீங்கன்னா இவ்வளவு அமௌண்ட் பெனால்டி பே பண்ணணும், அந்த மாதிரி சில கேசஸ்ல மட்டும் இருக்கும். பட் 90% ஆஃப் இடத்துல வந்து பாண்ட் இருக்காது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ண உடனே பேப்பர் போட்டு 3 மாசத்துல வெளில வர ஆட்கள்லாம் இருக்காங்க. உள்ள போயிருப்பாங்க, அவங்க கேட்ட ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கு, அவங்க கேட்ட ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்காது, அவனுக்கான ஸ்பெசிபிக் ரோல் கிடைச்சிருக்காது, 3 மாசத்துல பேப்பர் போட்டு வந்துட்டே இருப்பாங்க. அது பிரச்சனை கிடையாது. அது பாண்டு வந்து மோஸ்ட்லி இதுல பிரச்சனை இருக்காது ஐடி கம்பெனி பொறுத்த வரைக்கும். மெயில் தான் நான் மோஸ்ட்லி பண்ணி கேக்குறாங்க. மெயில் எப்படி தெரியுமா பண்றாங்க? இப்போ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் அப்படியே நம்ம ப்ரீவியஸ் டிஎலுக்கு அனுப்பிச்சு, ஏன்னா என் டிஎல் சொன்னாரு, அந்த ப்ரீவியஸ் டிஎலுக்கு அனுப்பிச்சு இந்த டீடைல்ஸ்லாம் கரெக்டா கன்ஃபர்மேஷன் கொடுன்னு சொல்லி மெயில் கம்யூனிகேஷன், மெயில் கன்ஃபர்மேஷன் வாங்கி தான் ப்ராசஸ் பண்றாங்க. வெரிஃபிகேஷன்லயா? ஆமா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன். இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் அப்படியே கொடுக்கணும் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் அப்படியே வந்து பழைய கம்பெனி ஃபார்வர்ட் பண்ணி நம்ம யாரோட மெயில் ஐடி கொடுக்குறோமோ அது வந்து அந்த மெயில் ஐடி வந்து கம்பெனியோட மெயில் ஐடியா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி இது இன்ஃபர்மேஷன் கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணி கொடுன்னு அவங்க கிட்ட கன்ஃபர்மேஷன் ஆகும். அதாவது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, கம்பெனி ரெஃபரன்ஸ் 2 மெயில் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ கரண்ட் கம்பெனில வந்து 2 கம்பெனி ரெஃபரன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்பான். அதாவது உங்களோட டிஎல் நம்பரோ அல்லது உங்களோட கலீகோட இதோ கேட்பான். அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க ஃப்ரெண்டோட உங்க கம்பெனில ஒர்க் பண்ணிருப்பீங்க, உங்க ஃப்ரெண்டோட மொபைல் நம்பரும் உங்க ஃப்ரெண்டோட மெயில், கம்பெனி மெயில், அஃபிஷியல் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் மெயில் போகும். அது பண்ணுவாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி மெயில் வந்தா என்ன வெரிஃபை பண்ணி கொடுத்துட்றா அப்படி சொன்னீங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம். அது பிரச்சனை இருக்காது இதுல. ஓகே, நான் ஆக்சுவலி இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு நோட் பேட் வச்சிருந்தேன். நோட் பேட் எங்க வச்சு தொலைஞ்சதுல மறந்து போச்சு. ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ லெட் மீ செக் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ நான் ஒரு கம்பெனி இன்டர்வியூ போனேன், அதை நான் இப்போ ஷேர் பண்ணி காட்டுறேன். ஓகே, இன்டர்வியூ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஒன் ஆஃப் த இன்டர்வியூ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன்.
HR will run that. ஸ்கிரீன் தெரியுதுல்ல? இல்லண்ணா. ஸோ இது வந்து அட்டாஸ் கம்பெனில நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணது. அப்ப என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்காங்க, இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்குறேன், கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ற சொல்லி பாருங்க. So, hi, my name is Sanjay and I'm working in a since last. பேசுறது உள்ள பேசுறது இந்த வீடியோ ப்ளே பண்ற கேக்குது, சவுண்ட் கேக்குதா? கேக்குது ஜி. கேக்குது. ஓகே. 6 hours as team lead. And my base location is Pune. My name is Terry Kumar. I'm currently working in Tata Consulting Services, but my parent company is Six Sigma Soft Solutions. Currently, I'm working as a Windows VMware administrator. So here we are having like Windows VMware Vista 6.7 and 7.0. We have both this is host and Whisper we are maintaining here. So we are having we are running like 400 plus years host and 4,000 plus virtual visits our environment. We are having 15 vCenters, which is 8 production vCenters, remaining stage and lab vCenters we are having. We have a hardware like Cisco users and Fujitsu primary G hardware and NetApp hardware. Our day-to-day activities like we have to monitor the alerts, like we will receive the alert from the Zenmos monitoring alert from the ServiceNow tickets, or we will receive the alerts by the Outlook mail. So based on the alerts, we will work on the issues. Like mostly we will receive the alerts like Windows physical server alerts, ESN host alerts, and virtual machine back alerts. Sometimes we receive the Windows physical servers down issues, hung issues, performance issues, and ESOs not connected issues, not responding issues, and CPU utilization, swap memory utilization issues. In virtual VM side, we will resolve that virtual machine performance issue, which is not able to connect issues, RDP issues, like and we may receive the request like resource additions. Some user need to add some CPU memory, and some user want backup, some snapshot backup. ஆடியோ கேட்கல. ஆமாண்ணா, மியூட்டா ஏன்னு தெரியல, கேட்கலண்ணா. இல்ல இல்ல அவர் மியூட் போட்டிருக்காரு, தெரியும் மியூட் போட்டிருக்காரு, அதனால கேட்கல.
ஜி உங்க வாய்ஸ் சவுண்ட் கேட்கல ஜி. ஹலோ. சவுண்ட் கேட்கலையா? ஆமா ஜி, நீங்க பேசுற சவுண்ட் கேட்கல. இல்ல நீங்க மியூட் போட்டுருந்தீங்க அதனால கேட்கல. இல்ல அந்த வீடியோ ப்ளே ஆகுது, கேக்குதா இல்லையா? கேட்கல நான் கேட்கல. கேட்கல ஜி. நீங்க வீடியோ ப்ளே ஆகுறது கேட்கல. மியூட் போட்டேன், அதான் கேட்கலையோ. ஆமாண்ணா, நீங்க இங்க மியூட் போட்டீங்க இல்லையாண்ணா, சோ அதனால கேட்காது. ஆமா, முதல்ல சொல்ல வேண்டியதானே. இப்போ ஓகேவா? கேக்குதுல? இப்போ கேக்குதுண்ணா. இப்போ ஓகே சார். PCSI till 6.7 it will support Windows Server. So for incidents got created using that tool only. Yeah, automatic instance will create that. If some user has any issues with their own VM, they will also create the instance. Okay. What are the steps you follow to install vSphere server? Okay, vSphere Windows Server. Okay. So in vSphere, vSphere vCenter can be connected, can be installed through two types, which is vSphere Windows Server, as well as we can go for VCSI. So 7.0 onwards supports only VCSI. Till 6.7 it will support Windows Server. So for if you're going to upgrade vSphere environment, we need to create the change, and once the change is approved from their end, we'll go for the, as per the schedule time, we will go for the updation. So when we are going for the vSphere updation, we need to select the existing database, and we need to select the PSC control according to that. Some cases the PSC controller like embedded PSC or either external PSC. Embedded PSC is nothing but the Windows Server and SQL service both in same server. Sectional PSC, Windows Server and SQL Server database separate with the external PSC. We will choose the existing database, and we will select the PSC method database, everything. Then we will enter our username password. Then we can able to update the vSphere environment. So have you also involved in patching? Yes, patching or patching. Hardware patching. Hardware patching. Hardware upgrade, driver upgrade. Yeah. So you are involved in ESXi patching? Yes, ESXi patching. Yes. So we have if a firmware be upgraded, can that be rolled back to the previous state if any issue occurs? Can you come again? I couldn't get it properly. If you have updated, suppose you have updated firmware of any hardware server, okay, and after updation, the server is, or the hardware is in some error, or you are not able to start that server, okay? So can that and this issue should, you are just assuming that the issue would be because of that patching installation. Okay? So can that be recalled? I mean, can you uninstall that patch? Yeah. So it's a physical server, right? Yeah, it's a physical server, and you have created the firmware. Okay. So can that be rolled back in case of any issue? So okay. During the sometimes patch installation, we go for the patch installation. We need to back up the server from the storage level. So sometimes we can restore the storage. If it is not happened, it is not backupping of the not backup. So then we will go to uninstall the patches. Like so, when we reboot the server, we can go and try to log into the safe mode, and then we try to uninstall the patches. So which patch? So we try to uninstall the patches that might recover that OS back. No, I'm asking hardware.
firmware installation. Firmware, okay. So if that you have upgraded to a newer version and because of that issue comes, okay. So can that be rolled back? ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, ஃபிம்மர் அப்கிரேட் பண்ணுறீங்க, ஃபிம்மர் அப்கிரேட் பண்ணி அது ஃபால்ட் ஆயிடுச்சு, அதனால இது இஷ்யூ வந்துருச்சு, அதை ரோல் பேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோல் பேக் பண்ண முடியும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சேம் ஐஎல்ஓ இருந்து நம்ம அந்த ரோல் பேக் பண்ணலாம், அல்லது வெண்டாட்ட கேஸ் ரைஸ் பண்ணி நம்ம ரோல் பேக் பண்ணலாம், அல்லது பழைய வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ரோல் பேக் பண்ணலாம். பழைய வெர்ஷன் அப்படியே இன்ஸ்டால் ஆக மாட்டேன். இப்போ ஆல்ரெடி லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிது. இப்போ அதை அன்இன்ஸ்டால் பண்ணாம சிஸ்கோ யூசிஎஸ்ல நான் சப்போர்ட்டை கேட்டப்ப அவன் அதான் சஜஸ்ட் பண்றான். சிஸ்கோ யூசிஎஸ்ல ரோல் பேக் பிளான் கேட்டேன், சிஸ்கோ சர்வர்ல ஃபுல்லாவே இப்போ உங்களுக்கு இது பொற்கால் அப்படின்னா நீங்க பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லி சொல்றான். சோ அதான் இப்போ வந்து அன்இன்ஸ்டால்லாம் பண்ணாம டைரக்டா வந்து இன்ஸ்டால் பண்ணாலே இது வந்து ஓல்டுக்கு போய்டும் அப்படின்றாங்க. போயிடும். ஆமா ஆமா, சிஸ்கோல சொல்றாங்க. ஓ சிஸ்கோல, சரி. இல்லனா வந்து நீங்க வெண்டர் ரைஸ் பண்ணலாம், கரெக்டானா? ஆமா, வெண்டர் கால் பண்ணோம்னா அவங்க பண்ணுங்க, அவங்க இதுல இருந்து. Yeah, that we roll back by the help of that hardware support vendor. So if we need to this case we need to raise a case with some support vendor. Okay. Most probably. That's fine. What is vMotion and vMotion? vMotion is nothing but migrating the virtual machine from one ESS host to another ESS host without downtime. And vMotion is storage vMotion, migrating the disk virtual machine disk from one storage to another storage, which is called vMotion. Okay, so for vMotion, do we require downtime? No need. Have you ever faced memory leak issue in your servers? Yeah. Yes, so we have memory leak issues means we had some memory leak issue. What is memory leak issue? Memory leak issue. No, haven't faced in my environment memory leak issue. Are you aware of this? Memory leak issues. No. Have you heard about fault tolerance? Yes, fault tolerance. Yeah. So what is that? FT can be one of the whisper features. So fault tolerance can be configured in the VM level. So if we enable fault tolerance in the VM, the shadow copy VM of the level means server or vSphere? No, it's a virtual machine level. We can enable the fault tolerance. When we right click the VM, we have option to enable the fault tolerance. So when we enable the fault tolerance, it will create the shadow copy or primary copy in another ESS host. So if this if current virtual machine is down, or the both VM will continuously synchronization between the each VMs. So if the primary VM is down, automatically the secondary VM will act as a primary. So the without downtime, the secondary VM will be active like this. Sometimes the VM will be down, or some ESS host might be some isolated from the network. In this case, the VM will be down. In this case, the secondary VM will act as the primary VM. Okay, so fault tolerance is configured between VMs, not ESX servers, right? Fault tolerance, no. We need to enable the fault tolerance in the VM kernel. So first, we need to enable the fault tolerance in VM kernel. So when you say VM failure, so it means can this support ESX server failure as well? Suppose there are two ESX hosts, one gets down. So can we use fault tolerance for this case as well? No. So if VM, if ESX host is down, the VM will be rebooted to the another ESX host. My question is specific to that fault tolerance. If one ESX host is down, okay, can we use fault tolerance there to move all these VMs? I mean, the another ESX host will require that place.
No, in the run we haven't configured fault tolerance in SS level. We have like the VM level. Okay. And what is active login traffic? Active fault tolerance login traffic. No, I don't know. I don't have chance to look at server level fault tolerance. Okay, no problem. Have you ever faced host isolation issue? So what is that? Host is disconnected from the vCenter. So we face this host isolation from the network that the VMs was rebooted to that and it was migrated to another host. The host was disconnected during the period like first we check that sometimes in this case first we need to connect the host through the PuTTY so we can able to restart the management services like we have a service VPXA and the OCD services. So we have a command ine.d/VPXA restart and /OCD restart. So if we restart the management services, sometimes it will be back to normal, like back to add it to the vCenters. Sometimes it might be disconnected from the network level. We need to check the ESA host from the network in the server console. We need to check the server console whether remote port console, like we have a KVM, Cisco KVM. So the KVM console we can check whether the server is on state or whether it's a thinkable state. If it's on state, we may need to check the why it is come like sometimes it's got some PSO here as well, population of death. Okay, no problem. Okay, fine. What is the difference between HA and this fault tolerance? Okay, so HA is a failover cluster. So if the host is isolated from the network, the VMs rebooted to the other ESS host. So the background happen in the HA. So when we add the host to the cluster, the HA FDM agent will register to the host, and the host election process will happen. The master and slave election process will happen. The master host and the slave host communicate between each other. If the host not receiving 30 seconds heartbeat failure, then the HA will decide the host is in isolation mode. Then it will move to the another ESSL host. So FT is a fault tolerance which provide 100% availability. So like you earlier said, so whenever that primary VM is down or any host is isolated from the network, then the secondary VM will act as a primary. So the both primary secondary VM synchronize between each other. If down, then the secondary VM that is located in the another ESS host, then that VM will act as a primary. It's 100% available. What is VM kernel? VM kernel, like we have a so for example, if we have a any if we have a ESXi host resource like CPU and memory, that ESXi resource can allocate from ES host to VM. That happens from the VM kernel. So the VM kernel allocate the resource between the ES host and the VM resource. What are the pluggable devices which can be added while virtual machine is running? Pluggable device means CD-DVD mount. Yeah. CD-DVD mount, we can mount CD-DVD while the machine is running. Any other? ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறான்னா, ஒரு விஎம் ரன் ஆகுறப்ப என்னென்ன டிவைசஸ்லாம் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ சிடி டிவிடி, ஹார்ட் டிஸ்க்கு, நெட்வொர்க்கு, இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதில். அப்புறம் ஒன்று கேட்டாங்க, மெமரி லீக்னு கேட்டாங்க. அது அப்படின்னா தெரியுமாண்ணா? அப்போ தெரியல சொல்லிருக்கீங்க. மெமரி லீக்கேஜ் வந்துட்டு இல்லை, அந்த டைம் எனக்கு தெரியல மெமரி லீக்கேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு. தெரியுங்களா? நான் கிளாஸ் எடுக்கிறேன், கொஞ்சம் அதை ரெஃபர் பண்ண கிளாஸ் எடுக்கிறேன். மெமரி லீக். ஓகே.
அது ரொம்ப ரேர் கொஸ்டின் நான் அட்டெண்ட் பண்ணதுல. ஆமா இது இந்த கேள்விப்பட்டதே இல்ல நான். இருக்கு. இந்த L3 காமா? எனக்கு புரியல. இந்த L3 அட்டெண்ட் பண்றீங்க. ஆமா L3 ஆமா L2 L3 L2 plus and L3 ஆமா. இன்டர்வியூ டியூரேஷன் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆகும்? டோட்டல் டியூரேஷன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் half hour to 40 minutes இருக்குது டியூரேஷன். Nice means edit settings we can able to you have received incident to add 50 GB disk space in T drive. Okay. How will you identify? How will you add? So in guys நான் ஒரு क्वेश्चन கேட்பாங்கன்னு சொன்னேன்ல, எப்படி வந்து ஒரு ஹார்ட் டிஸ்கை ஃபைண்ட் பண்ணனும், எப்படி அந்த ஹார்ட் டிஸ்க்ல வந்து ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணனும்னு அந்த क्वेश्चन அது. You have received incident to add 50 GB disk space without downtime, but if we need to enable hot plug option during the VM provision, so we need to enable CPU hot plug and memory hot plug. So if we enable the both options, we can without downtime we can able to increase the CPU and memory in the VM level. Correct. So what is the process to add? Suppose there are two disks in the server C and D, okay? Both is having suppose 100 GB of total size, right? You have received incident to add 50 GB disk space in T drive. Okay. How will you identify? How will you add? So in edit setting, we have option for if sometimes multiple hard disks may be added, so we can expand the hard disk. So there we can add the for example, if you want to add 100 GB, we can add the, for example, it has a 100 GB, we can add one. Then go to the virtual machine. How will you identify where to add 50 GB? Because you have two disks, right? C, for C there is one disk added, for D there is one disk added. How will you identify which one? So in server level, we can log into the server. There we have a computer management. There we have a disk management. There we can able to see the disk 1, disk 2, disk 3. Then we can able to, so if you add the space in that VM level, it will be unlimited space in that disk management. There we can able to expand the disk. Right. I'm not getting answer. Okay. Two disks are there. Okay. In server. என்ன சொன்னா தெரியுமா, நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், பட் ஐம் நாட் கெட்டிங் தி ப்ராப்பர் ஆன்சர் சொன்னா. என்ன ஆன்சர் இருக்கு? அந்த லைன்ல போயிட்டு எஸ்கி நம்பர். சோ गाइस நான் கிளாஸ் எடுக்கறப்ப சொல்றேன் இல்லையா, இந்த பாயிண்ட நோட் பண்ணுங்க, இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பா கேட்பாங்கன்னு. அதெல்லாம் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து 1 இல்ல 2 இல்ல ஒரு 10-20 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கேன். அந்த 20 இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ண क्वेश्चंस தான் நான் வந்து ஃபுல்லா கேதர் பண்ணி அது மூலமா தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம சோஃபார் என்னோட கெரியர்ல L1 L2 L3 ஒர்க் பண்ணனால என்னென்ன டாஸ்க் வந்து ரெகுலரா வரும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதை வச்சு தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. நம்ம கிளாஸை நீங்க கவனிச்சிங்கன்னா இன்டர்வியூ ஈஸியா இருக்கும். ஒர்க் பண்ண இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாம நீங்க வந்து ஒர்க் போகும். உங்களுக்கு அதை லைவாவே காமிக்கிறேன் எப்படி எல்லாம் क्वेश्चंस கேக்குறாங்க தான். ஓகே, பட் அந்த பாயிண்ட் எனக்கு ஞாபகம் இல்ல, சொல்லல அந்த டைம்ல. Number 1 C, number 2 D. Okay. So same in VMware edit setting you will find two disks, right? Yes. One for C, one for D. You receive incident to extend C drive or D drive by 50 GB. How will you identify in VMware which one you have to extend? How will you identify which disk is representing D disk? Yeah. So in edit setting we can expand the hard disk details. We have a hard disk 1, hard disk 2. So if it is a hard disk 2, we can enter the value in the hard disk 2. How will you identify it is hard disk 2? By the for example,
So in C drive, if you have a 100 GB allocated, 100 GB allocated in D drive, so whether எனக்கு அந்த பாயிண்ட் தெரியாது, அதனால மாத்தி மாத்தி உழப்பிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ண முடியுதான் பார்த்தேன், வேணா கன்ஃபியூஸ் ஆகல. So 100 GB provision in the hard disk level, then we can assume that we can add this hard disk level. But in C as well, you have 100 GB, right? Yeah, the C should be a hard disk one. The D should be a hard disk. Disk management. In disk management, we can find disk one. அந்த ஒரு क्वेश्चन கிட்டத்தட்ட 5 நிமிஷம் மேல எழுதிட்டான். பட் அந்த क्वेश्चन சரியா ஆன்சர் பண்ணல. ஆனா இந்த தடவை நான் செலக்ட் ஆனேன். செகண்ட் ரவுண்ட் போனேன். ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டது இல்ல. நான் உள்ள போய் ஜாயின் பண்ணல. No. So mostly by default it is 0. So here we can basically LAN ID. So above the disk management, we have an untap tool. So we can select that tool. We have a D drive, E drive. Disk management, we can able to see RL iSCSI initiated. Where you can find, or if you can. To extend a disk. Sorry? Because every 1 GB is having some cost, right, to storage. So the Prometheus mode delivered with the very secure. The VM will be take some time. Okay. What is thick and thin provisioning? Thick and thin provisioning. Okay. Thick and thin provisioning எல்லா இன்டர்வியூலயும் கேட்குற ஒரு கொஸ்டின். நீங்க எத்தனை என்ட்ரி அட்டன் பண்ணி அத்தனை இன்டர்வியூலயும் கேட்பாங்க. திக் ப்ரொவிஷனிங் அண்ட் தின் ப்ரொவிஷனிங் அந்த கொஸ்டின் தான் அது. அதை ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அதெல்லாம். எஸ், ஓல்டு பேட்ச்க்கு இப்போ நான் சொல்றது ஓரளவு புரியும். நியூ பேட்ச்க்கு நான் சொல்றது கொஞ்சம் புரியாம இருக்கலாம். பட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்றது புரியும். சும்மா நீங்க அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. ஓகே. So in thin provisioning, you can assign 50 GB and other space can be assigned to other user. So if that user based on the requirement, the 50 GB will be, so the 100 GB will be allocated for, however the what is used to take RDP. So LDAP created. Okay. Okay. So you have performed. I'm sorry, we are extending because keep your answers short, okay? No. Keep your answers one line, huh? So have you ever performed Windows patch? Yeah, I have done the Windows patch. Which tool you have used? So WS used, which is using in. So Windows patching பண்ணிருக்கேன்னு கேட்டிருக்காங்க. ஆனா நான் விண்டோஸ் பேட்சிங் பண்ணதே கிடையாது. அது தனி டீம் இருக்கு. பெரிய பெரிய கம்பெனில ஃபுல்லா விண்டோஸ் பேட்சிங் வந்து தனி டீம் தான் இருக்கும். பட் பண்ணியா கேட்டா ஆமான்னு சொல்லி தலையாடிட்டு நம்ம வாட்டில் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எல்லா ப்ராசஸ் தெரியும், எப்படி பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, ப்ராசஸ் எல்லாம் தெரியும். ஸோ அதனால நான் சொல்ல ஆரம்பிச்சேன். நான் இது WCS will pushing the patches to the client servers. No, keep it short, no? Yeah. Which tool I'm asking? WCS. Which tool you have used? WCS. Okay. Any other tool for automation that you have used for patching? In previous environment, we used SCM. Okay. In this environment, we are using WCS. Okay. Fine. So. Fine. ஆனா இப்படித்தான் வந்து ஒரு இன்டர்வியூல நான் பேட்சிங் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டேன். அது WCS சொல்லிட்டேன். அதுலேயே சில கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டான். வாட் இஸ் அப்ஸ்ட்ரீம்னா என்ன, டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன, பேட்ச் டவுன்லோட் ஆகலாட்டி என்ன பண்ணுவேன், இப்போ எனக்கு பர்டிகுலராக ஒரு சர்வரில் மட்டும் பேட்ச் ஆகலை. ஸோ அந்த மாதிரி இன்டீரியராக போக ஆரம்பிச்சிட்டான். அது நம்ம ஒன்றும் கையில் கிடையாது. எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஏன்னா பேட்சிங்கில் ஒர்க் பண்ணல. நான் WCSல ஒர்க் பண்ணால் தெளிவாக தெரியும், அப்ஸ்ட்ரீம்னா என்ன, டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தெளிவாக தெரியும். அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம பண்ணாத விஷயத்த கேட்குறப்ப, அதில் இன்டீரியராக கொஸ்டின் போகிறப்ப சில இடங்கள்ல மட்டும் நம்ம ஸ்டக் ஆகும். பட் அதை டேக்கிள் பண்ணி வந்துடலாம்.
இப்போ வந்து தேடிட்டு இருக்கான், கொஸ்டினை தேடிட்டு இருக்கான். உடனே ரெஸ்யூம் பார்த்து தேடுவான், இல்லை இன்டர்நெட் பார்த்து கொஸ்டின் தேடுவான். டைம் எடுத்துக்கிறான் இல்லையா கொஸ்டின் கேட்கறதுக்கு. அப்ப என் ரெஸ்யூம் வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அந்த டைம்ல ஓகே ஏதோ பார்த்துட்டான், ரெஸ்யூம்ல இருந்து ஏதோ பார்த்துட்டான், அதை கேட்க போறான். So you have knowledge of SCCM? SCCM. SCCM. Do you have any knowledge? Previously, I worked in SCCM, but I don't have that knowledge in current environment. But I can able to cope up the things. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்துல ஒரு நாலேஜ் இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு நாலேஜ் இருக்குது, கரண்ட் என்வரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணல, போன என்வரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருந்தேன், பட் இப்போ எனக்கு ஹேண்ட்ஸ் ஆன் இல்லை, பட் எனக்கு நீங்க வந்து நான் வந்து கத்துக்கிட்டு ஐ வில் பெர்ஃபார்ம், ஸோ ஐ வில் அப்படி நீங்க சொல்லணும். எந்த ஒரு இதுவுமே புதுசா கேட்குறப்ப தெரியாதுன்னு நீங்க இன்டைரக்டா சொல்றத இன்டைரக்டா சுத்தி வளைச்சு சொல்லணும். எனக்கு அதுல ஹேண்ட்ஸ் ஆன் இல்லை, பட் ஹவவர் இட் இஸ், எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, ஐ கேன் லேர்ன் அண்ட் ஐ கேன் பெர்ஃபார்ம் த ஆக்டிவிட்டி அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா சரி ஓகே, ஏதோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறான் போல அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதான் நான் சொல்லியிருக்கேன். எஸ்சிஎம் தெரியுதான் கேட்டான். Okay. Okay. So port number, what I was asking now for RTP, it is 3389. Sorry, I forgot the port. What is the lingering object in Active Directory? ஆக்டிவ் டைரக்டரி வந்துட்டான். ஆக்டிவ் டைரக்டரி கோர் ஆக்டிவ் டைரக்டரி எனக்கு தெரியாது. இப்போ கேட்டாம ஒரு கேள்வி, லிங்க்டு ஆப்ஜெக்ட் இன் ஆக்டிவ் டைரக்டரி. நான் லிங்கரிங் ஆப்ஜெக்ட் கேக்குறேன். நான் லிங்க்டு புரியல, என்ன ஆப்ஜெக்ட்? லிங்கரிங் ஆப்ஜெக்ட்னு ஒன்னு சொல்லுவாங்க ஆக்டிவ் டைரக்டரியில. இல்ல எனக்கு அது தெரியல என்னன்னு. ஆமா எனக்கும் தெரியாது என்னது, பட் என்ன கேட்டிருக்காங்க ஒரு ஆக்டிவ் டைரக்டரியில. அப்படியா? அதுதான் கேக்குறான். ஏதோ ஆன்சர் தான் சொல்ல போறேன்னு மாட்டீங்க, உங்களுக்கும் தெரியாதோ? புரியல. ஆக்டிவ் டைரக்டரி ப்ரோ கவலை ஈஸி இல்ல. இல்ல சி ஆக்டிவ் டைரக்டரி வந்து கோர் ஆக்டிவ் டைரக்டரி வேற, வெறும் ஆக்டிவ் டைரக்டரி வேற. கோர் ஆக்டிவ் டைரக்டரி எல்லாம் போனா ஆன்சரே பண்ண முடியாது. அது ஆக்டிவ் டைரக்டரி ஒர்க் பண்ணவனால மட்டும்தான் முடியும். அது அவனுமே தருவாங்க. நான் ஆக்டிவ் டைரக்டரி பக்கமே போனா நான் எனக்கு தெரியாதுன்னு தெளிவா சொல்லிடுவேன். எனக்கு தெரிஞ்சது விஎம்ஆர் மட்டும்தான். அதுல என்ன நாளுக்கு நான் சொல்றேன். இப்ப நான் சொல்லிடுவேன் ஆக்டிவ் டைரக்டரி நான் ஒர்க் பண்ணலன்னு சொல்லிடுவேன் பாரு. நான் சிம்பிளா நம்ம இப்படி சொல்லிடலாம், ஏடி டீம் செப்பரேட்டா இருக்கு என்விரான்மென்ட்ல சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. அதுதான் ஏடி டீம் செப்பரேட்டா இருக்குது, நாலேஜ் இருக்குது அப்படி சொல்லிடலாம். அவ்வளவுதான். No idea about this. Okay. Suppose you have a domain controller server and you are taking backup of that, and you are installing that backup to other server, okay, to make backup PC. So can this backup be, can you install a domain controller with a backup of 180 days older? So கேட்டகரி எனக்கு புரியல சரியானா. 3 days older backup can be restored easily. So if we does not have any recent backup, then we will go for the which is earlier backup. Yes, we can restore the 3 days backup. Okay. So is there any but after the issue? yeah definitely. So before that 3 days, if we create any users, that users will not be reflected in that backup. So is it advised to restore a DC with which has backed up 6 months ago? 6 months ago? No, not. I think not. That's not advisable. Okay. What is proxy server? Proxy server, so which is providing that secure connection, like when the user want to accessing some sites, so the proxy servers will block the sites. So how?
which technology it is using? சரி, ப்ராக்ஸி சர்வர் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்டர்நெட் வந்து டிசேபிள் இருக்கும். இன்டர்நெட் டிசேபிள் இருக்கிறப்போ ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் எனக்கு இன்டர்நெட் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க மட்டும் ப்ராக்ஸி போட்டுக்கலாம். உங்களோட இங்க இருக்கும் இதுல செக்யூரிட்டி கனெக்ஷன்ஸ் எங்க வரும்? செக்யூரிட்டி வருமா? இந்த இடத்துல பிரைவசி அட்வான்ஸ் போங்கனா இன்டர்நெட் போங்க ஜி. இன்டர்நெட்ல இருக்கு. ஆமா, இல்ல இன்டர்நெட் ஆப்ஷனே காணோமே. இந்த ஜெனரல் போங்க, ஜெனரல் இன்டர்நெட் திங்ஸ்ல இங்க நெக்ஸ்ட் டாப் இல்ல செக்யூரிட்டில எங்கேயோ வரும் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு இடத்துல ப்ராக்ஸி எனேபிள் ப்ராக்ஸின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது அட்வான்ஸ் இருக்கும்ங்களா? அட்வான்ஸ்ல இல்ல. இந்த இதுல போறோம். கண்டென்ட் ஆக்ஷன்ஸ் இல்ல, இதுல இல்ல. இந்த இருக்கு தானே? யூஸ் ப்ராக்ஸி. இதான் ப்ராக்ஸி. இதுல இருக்கு கனெக்ஷன்ஸ்ல லோக்கல் ஏரியா லேண்ட் செட்டிங்ஸ்ல டயல் அப் இருக்கும். இதுல போனீங்கன்னா ப்ராக்ஸி சர்வர் இருக்கும். யூஸ் ப்ராக்ஸி சர்வர் கொடுத்து அந்த ப்ராக்ஸி சர்வரோட ஐபியும் போர்ட் நம்பர் கொடுத்தோம் எனக்கு மட்டும் இன்டர்நெட் ஒர்க் ஆகும். இது கேட்வே ஏதாவது எனேபிள் பண்ண வேண்டியிருக்குமா இல்ல? இல்ல அதெல்லாம் எனக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ப்ராக்ஸி வந்து நீங்க எனேபிள் பண்ணிட்டு இந்த இடத்துல ஐபி, அந்த ப்ராக்ஸியோட ஐபி கொடுக்கணும். இந்த ப்ராக்ஸிக்கு ஒரு ஐபி இருக்கும். அந்த ஐபி கொடுத்து அந்த போர்ட் எனேபிள் பண்ணிருப்பாங்க. அதை மட்டும் கொடுத்து நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் சில விஷயங்கள் ஒர்க் ஆகும், மற்றவங்களுக்கு ஒர்க் ஆகாது. புரியுது. அந்த ப்ராக்ஸி சர்வரோட ஐபி அட்ரஸும் போர்ட்டும் வந்து அந்த எந்த போர்ட்டும் போர்ட் 22 ன்னு நினைக்கிறேன். போர்ட் 22 தான கனெக்ட் ஆவறதுனா? 22 கிடையாது, 22 கிடையாது. அது பர்టిక్యులர் போர்ட் எனேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க ப்ராக்ஸிக்கு. அந்த போர்ட் சரி. So in Internet Explorer we have a proxy settings that we can enter the proxy IP. So what will happen with that? So if you enter the proxy IP, so what are the things configured in proxy? The some particular sites only, it's allowed the some particular sites. Okay, so all the communication will go through that. Okay, yeah. That server will act as a gateway for yes, gateway. So how does Microsoft classify security threats to its software? Like when we are patching, how you are patching currently your environment? So Windows servers. So what process? Every month of second week Tuesday, Microsoft releases the patches, and we download the patches and segregate the patches like critical, non-critical, security. In production, support bugs and security issues. Service pack is in this global catalog. Like, the user can create the incident, and also the alerts will automatically create incidents. The problem ticket we have to create according to the issue. Recurring issue, right? Yeah. So you have used patching tool as SCCM and WSUS, right? And ticketing tool. Ticketing tool service now. Service now. Yeah. And you are ready to work in 24/7 shifts, right? Currently we are working. இந்த பாயிண்ட் ஒன்று கேட்பாங்க, ஆர் யூ ரெடி டு ஒர்க் 24/7 ஷிஃப்ட் அப்படின்னு. எதெல்லாம் கேட்குறேன் எல்லாத்தையும் தலையை ஆட்டிருங்க. ரொட்டேஷன் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவியா, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தலையை ஆட்டி ஓகே சொல்லிட வேண்டியதான். Right. And I mean, at Ross I started all its offices, so we are working from office now. Not 100%, but yeah, 50% of our employees is currently working from office. So I hope you are okay with that as well. Yeah, that's not an issue. Yes, I can work from office. That's an issue. Okay, I'm done. Thank you. Do you have any question? No, I have. It's not like what
what about the environment, which is like a mixed environment or? It would be mixed, yes. Number of, virtuals, adverse, physicals. So based on the, if you are selected, so based on, because there are multiple projects, right? So in which projects you are going to be assigned, that we don't know. Yeah, okay, no problem. Okay. ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து முடிஞ்சிருச்சு, செகண்ட் ரவுண்டு இருக்குது. நாளைக்கு செகண்ட் ரவுண்டு வீடியோ காமிக்கிறேன் நான். டாஸ்ல செகண்ட் ரவுண்டு. ஸோ அதில் மோஸ்ட்லி கொஞ்சம் விண்டோஸ் கொஸ்டினாக தான் கேட்டாங்க. டாஸ்ல ஃபுல்லாக விண்டோஸ் ப்ளஸ் விஎம்ஆர்ல இருந்து, அது ஏன்னா விண்டோஸ் ப்ளஸ் விஎம்ஆர் போட்டிருந்தேன். விண்டோஸ் பாதி விஎம்ஆர் பாதி வந்து கேட்டிருந்தாங்க. நான் ஒன்று கேட்கணும், இதோட பேட்சிங்ல இப்போ சர்வீஸ் பேக் எப்போ இன்ஸ்டால் பண்ணோம் அதுதான் எனக்கு கிளியரா இல்லை. சர்வீஸ் பேக் வந்து சில டைம் இன்ஸ்டால் பண்ண சொன்னது என்ன வெர்ஷன் இப்படி, ஏன்னா சிலதுல வந்து லேட்டஸ்ட் பேட்ச் இன்ஸ்டால் பண்ண ஆக மாட்டேங்குது. அப்போ சர்வீஸ் பேக் இல்ல நீங்க 2012 சொல்றீங்களா? இல்ல காமனாவே கேட்கறேன் நான். சர்வீஸ் பேக் வந்து எப்போ போடணும்? இப்போ ரொம்ப நாளா பேட்ச் பண்ணாம தான் சர்வீஸ் பேக் போடணுமா? இது எப்படின்னு எனக்கு கிளியரா தெரியல, அதான் கேட்குறேன். இல்ல சர்வீஸ் பேக் இப்பலாம் வர்றதே இல்லையே. குமுலேட்டிவ் பேஸ் தான் மோஸ்ட்லி போட்டுட்டு இருக்கோம். ஆமா, சர்வீஸ் பேக் ரொம்ப பழைய இதுல மட்டும் சர்வீஸ் பேக் வரும். இப்பலாம் சர்வீஸ் பேக் வர்றது இல்ல, ஃபுல்லா குமுலேட்டிவ் பேட்சா தான் இருக்கும். டாட் ஃப்ரேம் ஒர்க் 2 பண்றோம், நான் குமுலேட்டிவ் பண்றோம், டாட் ஃப்ரேம் ஒர்க் 2 தான் பண்றோம். சரி, ஓகே. ஓல்டு தான் போறதுங்களா? சரி, ஓகே ஃபைன் गाइस. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுக்கணும்னு சொல்லி நாளைக்கு நான் சொல்றேன். நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றேன், ஏன்னா நோட்ஸ் வச்சிருந்தேன், நோட்ஸை காணும். ஸோ இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க நான் பார்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு அதை கிளாஸ் எடுக்கிறேன். சரி, ஃபைன் ஃபைன் गाइस, தேங்க்யூ. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ்.